இந்த தீவனத்தை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெல்லட் தெரியும். அந்த பெல்லட்ல என்னென்னலாம் கலந்துருக்காங்கன்னா, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், மக்காசோளம், சோயா, கம்பு, இது மூணுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெல்லட்ல கலந்துருக்கு. அடுத்ததா ஃபைபர் கண்டென்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா துவரம் பருப்பு, பாசி பருப்பு, உளுந்தம்பருப்பு, இந்த 3 பருப்புகளுடைய தூசி அவர் ஆட் பண்ணியிருக்காருங்க. மக்காசோளத்தை நான் ஊற வச்சு போடுங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கலப்படம் ஏதாவது இருந்துச்சுன்னா, கல், மண் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஊற வைக்கும் போது இது எல்லாமே கீழே இறங்கிடுங்க. இதெல்லாம் ஆடுகளுடைய வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய கிட்னியை காலி பண்ணிடுங்க. ஆடு வளர்ப்புல தீவன மேலாண்மை ரொம்பவே முக்கியங்க. குறிப்பா 100 நாள் வளர்ப்புல ஆடுகளுடைய உடல் எடையை அதிகரிக்க வைக்கிறதுல அடர் தீவனம் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. இந்த அடர் தீவனம் கொடுக்கறது மூலியமா நாம ஆடுகளுடைய உடல் எடையை 5 ல இருந்து 6 கிலோ வரைக்கும் ஏற்றலாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு, அதாவது மெஜாரிட்டியானவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்னங்க 5 கிலோ கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்கு, நீங்க என்ன 6 கிலோ வரைக்கும் சொல்றீங்கன்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும். எங்களுடைய பண்ணையில நாங்க அடர் தீவனம் கொடுத்தது மூலியமா எங்களோட குட்டிகளுக்கு மேக்சிமம் ஆன வெயிட் கெயின் பார்த்துக்கிட்டீங்கன்னா 5.25 கிலோ. எல்லோருக்கும் வணக்கம். MS ஃபார்ம்ஸ் மதுரை சேனல்ல இருந்து கௌதம் பேசுறேன். அடர் தீவனத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 வகையா கொடுக்கலாங்க. ஒன்று தானியங்களை தனித்தனியா நாம வாங்கிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ணி ஒரு தனி ரேஷியோல மிக்ஸ் பண்ணி ஆடுகளுக்கு கொடுக்கறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பெனி தீவனம். இது கம்பெனிலேயே அவங்களே ஒரு ஃபார்முலா தயாரிச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மூட்டையா கொடுப்பாங்க. அதை நம்ம ஒரு நாள் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ தேவையோ நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த 2 வகையா நம்ம அடர் தீவனத்தை கொடுக்கலாம். இப்போ இந்த அடர் தீவனத்தை நம்ம தனித்தனியா வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 20 ஆடுகளுக்கு சராசரி ஒவ்வொரு ஆடும் 15 கிலோ இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இந்த 20 ஆடுகளுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்றது, எந்தெந்த ரேஷியோல கொடுக்குறன்ற ஒரு சின்ன கணக்கு சொல்றேன், குறிச்சு வச்சுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 20 ஆடுகள் 15 கிலோ தரத்துல இருக்குன்னா அதனோட டோட்டல் வெயிட் 300 கிலோ. இந்த 300 கிலோல 3% 9 கிலோ. இந்த 9 கிலோவை நாம காலையில 4.5 கிலோன்ட்டும் சாயந்தரம் 4.5 கிலோன்ட்டும் பிரிச்சு கொடுக்கலாம். இப்போ இந்த ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய 9 கிலோ, அதாவது இந்த 100% பார்த்துக்கிட்டீங்கன்னா 60% கார்போஹைட்ரேட்ஸ், மாவுச்சத்து கொடுக்கணும். 20% பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபைபர், நார்ச்சத்து, மிச்சம் 20 பார்த்துக்கிட்டீங்கன்னா புரோட்டீன், புரதச்சத்து கொடுக்கணுங்க. இப்போ இந்த மூணுமே எந்தெந்த தானியங்கள் இருக்குன்றதை நான் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதையும் தாண்டி 10 ml 2 நாளைக்கு ஒரு தடவை 10 ml லிவர் டானிக்கும் கொஞ்சம் தேவையான அளவு மினரல் மிக்ஸும் சேர்த்துக்கணுங்க. ஒரு சில பேர் லிவர் டானிக் டைரெக்டாக குட்டியோட வாயிலேயே அடிச்சு விடுவாங்க. ஆனால் நாங்கள் தனித்தனியாக கொடுத்தப்ப ஃபாலோ பண்ண ஃபார்முலா தாங்க இது. இப்போ இந்த கார்போஹைட்ரேட், ஃபைபர், புரோட்டீன் இது எல்லாம் எந்தெந்த தானியங்கள் இருக்குன்றத நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து. பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது எல்லா தானிய வகைகளும் இருக்கும். அதாவது கம்பு, மக்காசோளம், அரிசி, சோள வகைகள், இது எல்லாத்துலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து இருக்கு. சரிங்களா? இதில் எல்லா சீசன்லையும் கிடைக்கிற மாதிரி இருக்கிறது மக்காசோளம் தான். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணது மக்காசோளம். ஒரு சில பேர் இந்த 60% கார்போஹைட்ரேட்ல 30% மக்காசோளமும் மிச்சம் 30% அரிசியும் கொடுப்பாங்க. ஆனா அரிசி கொஞ்சம் கூட குறையா போயிடுச்சுன்னா ஆடுகளுக்கு வயிறு உப்புசம் ஏற்பட்டு அது செரிமான ப்ராப்ளம் ஏற்பட்டு குட்டிகளை உயிர் சேதம் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதனால அரிசி முறையா உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இரண்டாவதா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இது எதுல இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே பருப்பு வகைகளுடைய தோல்ல இருக்கும். அதாவது பாசி பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்தம்பருப்பு. ஸோ இதனுடைய தூசில எல்லாத்துலேயுமே நார்ச்சத்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி, கோதுமை இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய தவிடுலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நார்ச்சத்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் இருக்கிற ஒரு ஏதாவது 2 மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூன்றாவதா பார்த்துக்கிட்டிங்கன்னா புரோட்டீன், புரதச்சத்து. அதாவது ஆடுகளுடைய வெயிட் கெயின்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த புரதச்சத்துங்க. இது எது எதுலாம் கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாக்கு வகைகள். அதில் எது எதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடலை பின்னாக்கு, பருத்தி கொட்டை பின்னாக்கு, தேங்காய் பின்னாக்கு, இது எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நாங்கள் எது யூஸ் பண்ணோம்னா நாங்கள் பருத்தி கொட்டையை டைரெக்டாகவே யூஸ் பண்ணோம். பருத்தி கொட்டை கொஞ்சம், கடலை பின்னாக்கு கொஞ்சம். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவலான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம். கடலை பின்னாக்கு கொடுக்கறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்து கொடுங்க. ஏன்னா ஒரு சில சமயம் செக்கில் ஆட்டுறதுல எண்ணெய் கண்டென்ட் சரியா புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த எண்ணெய் கண்டென்ட் இருக்கனால ஒரு சில குட்டிகளுக்கு அது கழிச்சலையும் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குட்டி நீங்கள் போட்ட குட்டி கழிஞ்சதும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்சன்டேஜை கூட்டிக்கிங்க, குறைச்சிக்கிங்க. இந்த செக்கின ஆட்டின பின்னாக்கில் அவ்வளோ இது நீங்கள் அல்டர்னேட்டிவாக ரோட்டரி பின்னாக்கு கூட யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த மக்காசோளம் இருக்குது பார்த்தீங்களா,
இதை வந்து நீங்க சேர்த்து கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்னா, அது கண்டிப்பா வந்து முதல் நாளே நீங்க ஊற வைக்கணும். ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் வந்து நம்ம ஊற வைக்கணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மக்காசோளம் பார்த்தீங்கன்னா கோடவுன்ல வந்து நல்லா வெயில்ல காய வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒரு பருக்கையில நீங்க கடிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ ஹார்டா இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை அப்படியே கொடுத்தோம்னா இது வந்து ஆடுகளுக்கு வந்து செரிமானம் ஆகவும் ஆகாது. அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்குற அந்த சத்தும் வந்து முறையா போய் சேராது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது ரெண்டாவும் உடச்சு போடுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு சில பேத்துக்கு வேலை. அதாவது எங்களுக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆளுங்க. இது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, எங்களுடைய ஆடுகளுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி இந்த ரேஷியோவில் நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல சொல்றேன் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களுக்கு வந்த வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ தான் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன காரணம். அடர் தீவனமும் கொடுத்தோம், எல்லாமே கொடுத்தோம், நல்லாவே கொடுத்தோம். ஸோ எவ்வளோ தாராளமாக கொடுத்தீங்க, வெயிட் கெயின் இல்லைன்ட்டு யோசிச்சுட்டு எங்களுக்கு புரியல. ஸோ 2 நாள் கழிச்சு நாங்கள் சாணியை எதிர்ச்சியாக கூட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மக்காசோளத்தை வந்து நாங்கள் 2ஆ உடச்சு போட்டோம். ஸோ அந்த எல்லா சாணியும் அந்த பெருஞ்சாணியும் அடிச்சிருந்துச்சு. அது எல்லா சாணிலையுமே வந்து அந்த மக்காசோள பருக்கு இருந்துச்சு. ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்கள் கொடுத்த, அதாவது 60% வந்து கார்போஹைட்ரேட் வந்து மக்காசோளத்துல தான் இருக்கு. ஸோ அதற்கான சத்து அந்த 60% வந்து இதுக்கு போயே சேர கிடையாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து மக்காசோளத்தை தயவு செய்து 15ல இருந்து ஒரு 18 மணி நேரமாவது ஊற வச்சு கொடுங்க. ஸோ நீங்க அதை கடிச்சு பார்க்கும்போது அவ்வளவு சாஃப்டா இருக்கும். ஸோ அது சாப்பிட்டு போகும்போது அதுக்கு செரிமானம் ஈஸியாகும், அந்த அதுக்கு தேவையான சக்தியும் கரெக்டா அதுக்கு போகும். மக்காசோளத்தை வந்து நான் ஊற வச்சு போடுங்கன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி கலப்படம் ஏதாவது இருந்துச்சுன்னா, கல்லு மண்ணு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஊற வைக்கும் போது இது எல்லாமே கீழே இறங்கிடுங்க. இதெல்லாம் ஆடுகளுடைய வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பா அதனுடைய கிட்னியை காலி பண்ணிடுங்க. எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க, மக்காசோளம் சாப்பிட்டு ஆடோட வயிறு ஊதி இறந்துருச்சுன்ட்டு. அதுக்கு இதுவும் ஒரு வகையான காரணம் தாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 பேட்ச்ல பாத்துக்கிட்டீங்கன்னா குட்டிகளோட எண்ணிக்கை வந்து கம்மி தான், அதாவது 20, 25. ஸோ அதனால வந்து நாங்கள் எல்லாத்தையும் தனித்தனியா வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஃபார்முலா நாங்களும் ஃபாலோ பண்ணோம். எங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து வெயிட் கெயின் பாத்துக்கிட்டீங்கன்னா 5 தொட்டுச்சு. எங்களுக்கு ஒரு 2-3 குட்டியை வந்து எங்களுக்கு 5 தொட்டுச்சு. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய 4ஆவது பேட்ச் இதுல பாத்தீங்கன்னா குட்டிகளோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட நெருக்கி 70 குட்டிகிட்ட இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இப்படி தனித்தனியா வாங்கி டெய்லி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை. அதனால என்ன பண்ணோம், நானும் பல இடத்துல தேடி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு கம்பெனி ஃபீடு கிடைச்சிச்சு. இப்போ நான் எங்க ஃபீடு வாங்குறேன்றத நேரடியா நான் வந்து அவங்களுடைய குடோனுக்கே உங்களுக்கு நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். இந்த பேட்சுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக வடபுலி ஆட்டு பண்ணையில் தாங்க நம்ம தீவனம் எடுத்துகிட்டு வரோம். இதுதான் அவங்களுடைய ஸ்டோரேஜ் யூனிட்டு. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி அவங்களோட குடோனில் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அரைச்சி தாங்க ஏற்கனவே வரும். இவங்க வந்து மிக்ஸ் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இவங்ககிட்ட தான் வந்து ரெகுலராக மூடை எடுத்துகிட்ருக்கோம். மாதத்துக்கு வந்து நமக்கு எப்படியும் 10லேருந்து 12 மூடை தேவைப்படுங்க. இதுதாங்க இவர் பண்ணையில் இருக்கக்கூடிய தீவன தொட்டி. ஆடுகள் சாப்பிட ஏரிய ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார். தன்னுடைய கஸ்டமருக்கு எந்த ரேஷியோல ஃபீடை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரோ அதே ரேஷியோல தாங்க அவருடைய ஆடுகளுக்கும் கொடுக்குறாரு. இப்போ அவருடைய ஃபீட்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த தீவனத்தை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெல்லட் தெரியும். அந்த பெல்லட்ல என்னென்னலாம் கலந்துருக்காங்கன்னா, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ், மக்காசோளம், சோயா, கம்பு, இந்த 3மே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பெல்லட்ல கலந்துருக்கு. அடுத்ததா ஃபைபர் கண்டென்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இந்த 3 பருப்புகளுடைய தூசி அவர் ஆட் பண்ணியிருக்காருங்க. அடுத்ததா ப்ரோட்டீன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்டரியில் அடித்த கடலை பின்னாக்கும் பருத்தி கொட்டை அப்படியே ராவா அதில் சேர்த்துருக்காங்க. நீ தீவனத்தை ஒத்து பார்த்தாவே தெரியும் இதில் எவ்வளோ பருத்தி கொட்டை இருக்குன்ட்டு. பருத்தி கொட்டையெல்லாம் சாப்பிட்டா குட்டையை வந்து அவ்வளோ ஷைனிங்காக எந்திரிக்குங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்கிற மாதிரி இவர் தீவனத்தை சாப்பிட்ட ஆடுகள், இவருடைய பண்ணை ஆடுகளே பாருங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கு பாருங்க. இவர் அடர் தீவனம் மட்டுமே போட்டு வளர்க்கறதுனால, அதாவது 4% மேலே போட்டு வளர்க்கறதுனால இவருக்கு வந்து ஆவரேஜ் வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா 6 கிலோக்கு மேலேயே ஒரு சில நேரங்களில் கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, 60லேருந்து 62% கறி கூட இவருக்கு விழுகும். இப்போ இந்த பேட்சுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வடபுலி ஆட்டு தீவனம் தாங்க யூஸ் பண்ணோம். எனக்கு லாஸ்ட் மந்த் நான் வெயிட் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெரும்பாலான குட்டிகள் வந்து 5க்கு மேலே கொடுத்துச்சு. அதில் வந்து எனக்கு மேக்ஸிமம் கிடைச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5.25 கிலோ எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. உங்களுடைய ஆட்டு பண்ணை வந்து மதுரை, தேனி மாவட்டத்துக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா இவங்களுடைய தீவனத்தை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆடுகளுடைய உடல் எடையை கூட்டுறதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து 3வது தான் அடர் தீவனம். ஸோ அதை நான் வந்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டி தேர்வு முறை, அதாவது பிரீடு செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அதாவது நம்ம எடுக்கிற குட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நெடுவெட்டா இருக்கணும், கால் ஃபுல்லா ஓங்குதாங்க இருக்கணுங்க. இந்த மாதிரி நெடுவெட்டா இருக்கிற இந்த மாதிரி நல்ல பிரீடான குட்டிங்க தான் வந்து உங்களுக்கு வந்து 5 கிலோக்கு மேலே கொடுக்கும். இப்போ இந்த குட்டி எவ்வளோ வாட்ட சாட்டமா மட்டும் இருக்குன்னு பாருங்க. இந்த குட்டி ஒன்று, இந்த 3மே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 5 கிலோக்கு மேலே கொடுத்துச்சுங்க.
அதே மாதிரி இப்போ இந்த நாட்டுக்குட்டியை பாருங்கள், ப்ரௌன் குட்டி. அப்புறம் இது பொட்டுக்குட்டி. ஆக்சுவலாக இது பொட்டுக்குட்டி கிடையாது, நாட்டுக்குட்டி கிராஸ் தான். அதே மாதிரி இதையும் பாருங்கள். ஸோ இந்த நாட்டுக்குட்டி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து 4லேருந்து 4.5 தான் கொடுத்துச்சு. இந்த குட்டியில் தான் ஃபால்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த ப்ரீடு வந்து இந்த நாட்டுக்குட்டி வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு மாதத்துக்கு வந்து 4லேருந்து 4.5 தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அது வந்து இந்த ப்ரீடோட நேச்சரே அது அப்படி தான். அதனால எந்த ப்ரீடு 5 கிலோ தாண்டி மாதத்துக்கு வெயிட் கெயின் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மயிலம்பாடி அடிகரிப்பு தாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதுதாங்க நான் பார்த்தேன். இந்த காரணத்தால தாங்க சொல்கிறேன் ப்ரீடு செலெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியம். இரண்டாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவார்மிங், அதாவது குடல் புழு நீக்கம். இது வந்து ஆடுகளுடைய வெயிட் கெயினில் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிவார்மிங் காலையில் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலையோ 2 மணி நேரத்துலையோ வந்து ஃபீடை போட்டுறாங்க. நாங்களாம் ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து அறியாமையில் பண்ணுறது தான். டிவார்மிங் பண்ணி அரை மணி நேரத்துலேயே வந்து ஃபீடு கொடுத்துட்டோம். அதாவது டிவார்மிங் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணி நேரமாவது வந்து நம்ம ஃபீடு எதுவும் கொடுக்காம இருக்கணும், தண்ணி கூட வைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த டிவார்மிங் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யும். ஸோ இப்போ நான் சொன்ன முதல் 2 விஷயம், ப்ரீடு செலெக்ஷன், டிவார்மிங், இது ரெண்டையும் நம்ம ஒழுங்காக பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து அடர் தீவனமே இந்த வெயிட் கெயினில் வருது. ஸோ ரெண்டையும் ஒழுங்காக பண்ணதுக்கப்புறம் அடர் தீவனம் வந்து நம்ம 3% கொடுத்தோம்னா உங்களுக்கு 5 கிலோ வரும். அதே வந்து அடர் தீவனமாக மட்டுமே கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு 6 கிலோவுக்கு மேலே வரும். ஆனால் வந்து பெரும்பாலும் ஒரு 90% பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாராலையும் வந்து நம்ம அடர் தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்கவே முடியாது. இது சாத்தியமே கிடையாது. அப்படி பண்ணாலும் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்பலாம் எடுத்துட முடியாது. ஸோ நாங்கள் வந்து எப்படி பண்ணுறோம்னா நாங்கள் அடர் தீவனம் கொடுக்குறோம், ஒரு வேளை வந்து பசுந்தீவனம் கொடுக்குறோம், ஒரு சில சமயம் வெட்டி போடுவோம், சில சமயம் வந்து மேய்ச்சலில் கூட விடுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது அப்படி பேலன்ஸ் பண்ணால் தான் வந்து ஓரளவுக்கு நம்மளும் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த நான் சொன்ன 3 விஷயத்தை நம்ம சரியாக பண்ணாவே போதும், நமக்கு வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான வெயிட் கெயின் வந்து கிடைக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் தாண்டி ஒரு சில யதார்த்தங்கள் இருக்குங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பேட்சில் வந்து 50 குட்டிங்க இருக்குன்னா நம்ம அடர் தீவனம் போட்டு வளர்க்குறோம்னா அந்த 50 குட்டியுமே வந்து ஒரே மாதிரி ரிசல்ட் தர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு சிலது வந்து 5 கொடுக்கும், ஒரு சிலது வந்து 4 கொடுக்கும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வந்து வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் வந்து நம்ம அடர் தீவனம் கொடுக்கறது மூலிமா 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் நம்ம ஏற்றலாங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து மழை காலத்தில், குறிப்பாக வந்து இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் மழை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் அடர் தீவனம் கொடுத்தாலுமே வந்து ஏறக்கூடிய வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா அந்த 3 to 4 தான் இருக்கும். ஏன்னா வந்து அந்த சீசனில் வந்து நம்ம எவ்வளோதான் பண்ணாலுமே வந்து அது வெயிட் ஏறவே ஏறாது. இதனால எங்கள் ஊரெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, தை மாதம் ஆடு குட்டி வாங்கி பக்ரீத்தில் விற்றுருவாங்க. ஒரு சில பேர் இந்த விற்றுட்டு மழை காலத்தில் வந்து வெள்ளாடு வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் அந்த 6 மாதத்தோடு நிப்பாட்டிக்குவாங்க. ஸோ பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து வெயிட் கெயினும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சம்மரில் வந்து நம்ம இவ்வளோ இது தீவனம் போட்டு வந்துச்சு, ஏன் இதில் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. ஸோ அது காரணம் வந்து இந்த பருவநிலை மாற்றம் தான். இந்த 60% கறி, அதாவது பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஐடியா என்னன்னா, அதாவது நம்ம அடர் தீவனம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து 60% கறி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் 2 பேட்சில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அடர் தீவனம் கொடுத்து தான் வளர்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து ஒரு 55 தான் கிடச்சிது. செகண்டில் வந்து நாங்கள் நெருக்கி ஒரு 58 கிட்ட கொண்டு வந்தோம். ஒரு 2வது இல்லை 3வது பேட்சில் வந்து நம்ம வந்து 60% அச்சீவ் பண்ணலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இவ்வளோ பண்ணி அடர் தீவனம் கொடுத்து குட்டிகளுக்கு வெயிட் ஏற்றி கரெக்டாக விற்பனை பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்ட வர்ற வியாபாரி அந்த குட்டிக்கு 50% மதிப்பு தான் போடுவார். அதாவது ஒரு சில பேர் வந்து லைவ் வெயிட் கொடுப்பாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கால்வாசி பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, மதிப்புக்கு தான் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, 50% மதிப்பு போட்டு தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து இது பிரயோஜனப்படாது. ஏன்னா நம்ம இவ்வளோ அடர் தீவனம் போட்டு வளர்த்து 60% கறி கொண்டு வந்து அவர் 50% மதிப்பு போட்டால் அது வந்து நமக்கு பெரிய விஷயத்தில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து அது கம்மி பண்ணும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி கொஞ்சம் விடுபடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுடைய ஆடுகளை வந்து ஏதாவது ஒன்று முடிஞ்சா டைரெக்டாக கறி கடைக்கு கொடுத்து பார்த்து அங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் கறி உழுகுது. இல்லை கல்யாண ஆர்டர் கூட கொடுக்குறீங்கன்னா அங்கே பார்க்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் உழுகுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஆடுகள் வந்து அடர் தீவனம் கொடுக்கறது மூலிமா இவ்வளோ பர்சன்டேஜ் கறி வருது. ஸோ அப்போ அடுத்து வரும்போது வியாபாரிக்கிட்ட இந்த பாருங்கள் எங்களுடைய ஆடில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கறி வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விற்கலாம். ஸோ இந்த 60% கறியை வந்து லாபகரமாக ஆக்குறது வந்து முழுக்க உங்களுடைய விற்பனை திறமை தான். அப்படி இல்லாமல் வெறும் 50% இவ்வளோ பண்ணி வெறும் 50% மதிப்பு போட்டு நம்ம கொடுத்தோன்னா அது கண்டிப்பாக நம்ம உழைப்பு ஃபுல்லாக அங்கே வீணாகுது, ப்ராஃபிட் ரொம்பவே கம்மியாகுது. இந்த வீடியோவோட தொடக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளுடைய வெயிட் கெயினில் அடர் தீவனம் மட்டும்தான்ற எண்ணம் இருக்கும். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து அடர் தீவனம் மட்டுமே கிடையாதுன்ற ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ், உங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்றேன். நாங்கள் வந்து வீடியோவில் சொல்ற விஷயங்கள் பாதி விஷயங்கள் வந்து பொதுவான கருத்துக்களாக இருந்தாலும் இன்னும் மிச்ச பாதி வந்து எங்களுடைய அனுபவங்களை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். அப்போ வந்து நீங்க வீடியோ பார்க்குற நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு. இன்னும் வந்து நிறைய அனுபவங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.